ஜாம் எக்ஸாமினேஷன் 2025க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய சேனல்ல நான் அந்த என்டையர் சிலபஸ் ஜாம் எக்ஸாமினேஷனோட என்டையர் சிலபஸ் பிப்ரவரி மந்த்துக்கு முன்னாடி கவர் பண்ண போறேன். யாரெல்லாம் அந்த பிப்ரவரி 2025 எக்ஸாமினேஷன் ஜாம் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ அவங்க எல்லாம் என்னோட சேனலை தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த சேனல்ல ப்ரீவியஸ் இயர் 10 இயர்ஸ்க்குள்ள கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம சிலபஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிக்க போறேன் பிஃபோர் த மந்த் ஆஃப் பிப்ரவரி. ஸோ ஜாம் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணலாம். இந்த வீடியோல நான் 2022 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம இப்ப கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். ஓகே, இந்த கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. சப்போஸ் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் த மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் அதுக்கு ஆன்சர் தெரியல, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா 1 to 30 வரைக்கும் உள்ளது நீங்க ஜஸ்ட் லீவ் இட், அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு அப்படின்னா கிடைக்காது தப்பா இருந்ததுன்னா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ரியேஜென்ட் ரெக்யூர்ட் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன ஒரு ரியேஜென்ட் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவைப்படும். இப்போ இங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு? இது கீட்டோ குரூப். ஓகே, இந்த கீட்டோ குரூப் இங்க CH2 ரெடியூஸ் ஆயிடுச்சு. This beta keto acid is reduced to an acid. Okay, this type of transformation, C double bond O into CH2. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம கிளமென்சன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளமென்சன். இந்த கிளமென்சன் ரியாக்ஷனுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்க் அமல்கம் வித் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்போ நமக்கு ஆன்சர் டி இஸ் தி ஆன்சர். அப்படின்னா இந்த மற்ற ரியேஜென்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? இது சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், இது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா இது கீட்டோ குரூப்பையும் ரெடியூஸ் பண்ணிடும், ஆசிட் குரூப்பையும் ரெடியூஸ் பண்ணிடும். ரெண்டு குரூப்பையும் நம்மளுக்கு ரெண்டு குரூப்பையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ரியேஜென்ட் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது ஹைட்ரோபோரேஷனுக்கு யூஸ் ஆகும். போரேன் THF ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ கொஸ்டின் என்ன? இந்த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். என்ன ஒரு மேஜர் ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகும்? இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன். ரியேஜன் 1 BD3THF. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் நடக்கும். ஹைட்ரோபோரேஷன் இங்க BH3, ஆக்சுவலி BH3 தான் இருக்கணும், போரேன் THF. இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா the hydrogen is replaced with deuterium. Okay, therefore it is BD3THF. first stepல hydroboration. the second stepல என்ன நடக்கும்? second reagent என்ன பண்ணுது அப்படின்னா that is involves oxidation. ஆக்சிடேஷன் நடக்கும். இதுல ரெண்டு கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு ஆன்டி மார்கோவினிகாஸ் அடிஷன். அந்த ஆன்டி மார்கோவினிகா அடிஷன் பார்த்தோம்னா இங்க சின் அடிஷன், அதாவது சிஸ் சேம் ஃபேஸ்ல நமக்கு இன்கமிங் குரூப் ஆட் ஆகுது. ஆன்டி மார்கோவினிகா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா this is alkene, substituted alkene. Okay, so first என்ன reagent? BD3THF. என்ன ஆகும் அப்படின்னா D, that is in the place of hydrogen, D attached to more substituted carbon. என்ன ஆகும்? H இங்க D add ஆகும், இங்க BD2. Then second step, hydrogen peroxide with sodium hydroxide. This is an oxidation reaction. Here the BD2 is replaced with OH group.
அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? BD2. தென் ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரெசிபிக் மிக்சரா கிடைக்கும். அப்போ பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் இங்க வந்து H and then ME. இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து D ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இதுல இருக்குதான்னு பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா திஸ் இந்த B ஆப்ஷன் வந்து கரெக்ட். Therefore, the product formed in the following reaction is B. B is the answer. Question number 3. The major product formed in the following reaction. எது வந்து மேஜர் ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷன்ல அப்படின்னு பார்க்கணும். இதுல என்ன டைப் ஆஃப் ரியேஜென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டர் the condition of reflux. Okay, this reaction is Cannizzaro reaction. Therefore, what may be the product? Cannizzaro reactionல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆல்டிகைட் குரூப் வந்து ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகும், இன்னொரு ஆல்டிகைட் குரூப் வந்து ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, அப்படி நம்மளுக்கு இதுல எந்த ஆப்ஷன்ல கரெக்டா வருது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலா பார்த்தா இந்த C double bond OH இங்கேயும் C double bond OH. ஓகே, இது நான் ஆல்டிகைட் குரூப் தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ரியேஜென்ட் NaOH Na plus OH minus என்ன ஆகுது அப்படின்னா இந்த OH குரூப் இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும், இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட் வரும்? தென் OH. ஓகே, ஹைட்ரைடு இதுல இருக்கிற அந்த ஹைட்ரைடு அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ப்ராடக்ட்? இங்க இந்த இதுல வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். CH then O minus. This O minus abstracts sodium, therefore ONe. Hydrate transfer followed by hydrogen abstraction. Okay, hydrogen abstraction நடக்கும். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து COOH CH2. Okay, this hydrogen is replaced with sodium. Therefore, this is the product. Okay, இப்போ அந்த ப்ராடக்ட் இதுல எதுல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். This CH2OH COOH. Okay, இதுதான் அப்போ கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் A is the correct one. Next one, the major product formed in the following reaction. இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் reacts with oxygen, what will be the product? Okay, இப்போ பொதுவாகவே ஆல்கலி மெட்டல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் வந்து லித்தியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், சோடியம் வந்து சோடியம் பெராக்சைடு ஃபார்ம் பண்ணும், ஆல் அதர் ஆல்கலி மெட்டல்ஸ் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் எல்லாமே வந்து சூப்பர் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இதுல சூப்பர் ஆக்சைடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா O2. This is the answer. C is the answer. KO2. This is superoxide. Potassium will form superoxide in the presence of oxygen. அடுத்ததான் which one of the following options is best suited for effecting the transformation? இல்ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா this is OH group CHO group. OH group அஃபெக்ட் ஆகல, CHO ஆல்டிகைட் குரூப் வந்து ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரியேஜென்ட் யூஸ் ஆகும் பார்ப்போம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் போத் ஹைட்ராக்சில் குரூப்
ஆல்டிகேட் குரூப் ரெண்டையுமே வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ணும். ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ஆல்டிகேட்டா மாத்திடும். ஓகே. அண்ட் தென் ஆல்டிகேட் குரூப் வந்து ஆசிடா மாத்திடும். அப்ப இது வந்து நாட் சூட்டபிள். இதுவும் அப்படிதான். இதை என்ன பண்ணும் அப்படின்னா OH குரூப் வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும், ஆல்டிகேட் குரூப்பையும் ஆக்சிடைஸ் பண்ணிடும். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ நாட் சூட்டபிள். Then aluminum isopropoxide may be part of Berle reaction. MPB reduction. Actually இங்க என்ன நடக்கும் அப்படின்னா reduction நடக்கும். நமக்கு இங்க ப்ராடக்ட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. Therefore this is also not suitable. இது பார்த்தோம் அப்படின்னா Ag2O NH4OH. ஓகே, இது என்ன ரியேஜென்ட் அப்படின்னா டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கலா ஆல்டிகேட் குரூப் மட்டும் ஆசிடா ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் ஆல்டிகேட் குரூப். இது வந்து நம்மளுக்கே தெரியும், லேப்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு டாலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டி இஸ் தி ஆன்சர். பார்ப்போம் the question number 6, the structure of xenon octafluoride. Cubica, hexagonal, bipyramida, square antiprism of octagonal. ஓகே, இதுல எதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே கிடையாது, எல்லாமே பாண்டிங் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 பாண்டிங் பேர் இருக்கு. therefore according to VSEPR தியரி என்ன அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஆன்டிப்ரிசம். இதுதான் வந்து ஸ்கொயர் ஆன்டிப்ரிசம். But therefore the answer is C. இப்போ among the following the compound that forms the strongest hydrogen bond is. ஓகே, strongest hydrogen bond வேணும்னா ரெண்டு கண்டிஷன் வேணும். ஒன்னு வந்து more electronegative, இன்னொரு அதோட சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கணும். அதாவது அயானிக் ரேடியை வந்து ஸ்மாலா இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னது அப்படின்னா இது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் பார்த்தோம்னா எது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்? குளோரின், புரோமின், அயோடின். இதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். சைஸும் பார்த்தோம் அப்படின்னா குளோரின், புரோமின், அயோடினை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினோட சைஸ் சின்னது. therefore the answer is A, HF. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். among the following the biomolecule with a direct metal carbon bond is. டைரக்ட் மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கிறது வந்து இதுல given ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். கோஎன்சைம் B12, that is விட்டமின் B12, நைட்ரஜனேஸ், குளோரோஃபில், ஹீமோகுளோபின். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து மெட்டல் டைரக்டா வந்து மெத்தில் குரூப் கூட வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே, அப்போ இங்க வந்து மெட்டல் கார்பன் பாண்ட் வந்து இருக்கும். இங்க நைட்ரோஜனேஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அயன், மாலிப்டினம் கிளஸ்டர்ஸ் இருக்கும். இதுல குளோரோஃபில்ல வந்து அந்த மெக்னீசியம் ஆட்டம் வந்து நைட்ரஜன் பார்ஃபைரின் ரிங்ல இருக்கிற நைட்ரஜன் கூட ஆட் ஆயிருக்கும். ஹீமோகுளோபின்ல அயன், நைட்ரஜன் பார்ஃபைரின் ரிங்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட ஆட் ஆயிருக்கும். அப்போ therefore the right answer is the A, கோஎன்சைம் B12. இந்த 4 ஆப்ஷன்லயே வந்து இந்த கோஎன்சைம் B12ல தான் மெட்டல் கார்பன் பாண்ட் வந்து இருக்கு. இப்போ ஃபார் த ரியாக்ஷன், இப்போ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த H2PO2 மைனஸ் அதை வந்து டபுள் பண்றோம். அப்போ ஓவரால் ரேட் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும் பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து என்ன அப்படின்னா H2PO2 OH twice, இது ரேட். இப்போ நம்ம எதோட கான்சன்ட்ரேஷன் வந்து டபுள் பண்ண போறோம் அப்படின்னா இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து டபுள் பண்ண போறோம். ஓகே, 2H2 OH minus. Okay, therefore the rate is doubled, 2K. ஓகே, இந்த K2 நம்ம 2K எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேம் தான். H2PO2 மைனஸ் ஓகே, இது எல்லாமே வந்து அப்போ ரேட் வந்து டபுள் ஆகும். ஆன்சர் இஸ் சி.
The question number 10. Question number 10 என்ன அப்படின்னா the nature of interaction involved at the gas solid interface in physical absorption is. ஓகே, இப்போ பிசிக்கல் அப்சார்ப்ஷன்னாலே நேம்லேயே தெரியுது நம்மளுக்கு வந்து அதில் எந்த பாண்டிங் கெமிக்கல் பாண்டிங் இன்வால்வ் ஆகாது. ஜஸ்ட் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் அந்த அட்சார்பேட்டுக்கு இடையில இருக்கும். தேர்ஃபோர் there is V. ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Till then, bye.